சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள சன்னதி புதுக்குளம் கிராமத்தில் 55க்கும் மேற்பட்ட சர்க்கஸ் கலைஞர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஊர் ஊராக சென்று சாகச நிகழ்ச்சிகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வரும் இவர்கள் அதில் கிடைக்கும் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இவர்கள் முகவரியின்றி அலைந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடந்த 2014ஆம் ஆண்டு அரசு சார்பில் தலா 3 சென்ட் வீட்டு மனை வழங்கப்பட்டது. மனை இடம் கிடைத்தாலும் அனைவருக்கும் வீடு கிடைக்கவில்லை என்பதே இவர்களின் வேதனை. சிலர் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்திலும் கடந்த ஆட்சியில் கலைஞர் வீட்டு வசதி திட்டத்திலும் வீடுகளை பெற்ற நிலையில் பெரும்பாலான குடும்பங்கள் இன்னும் தற்காலிக கூடாரங்களிலேயே வசித்து வருகின்றன. மழை, வெயில் என இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டு வாழும் இவர்களுக்கு குளியலறை, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லை. ஒரே தண்ணீர் தொட்டியையே அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தும் நிலை தொடர்கிறது. சில பேர்களுக்கு கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, சில பேர்களுக்கு வீடு கிடையாது. மொத்தம் 45 குடும்பம் நாங்கள் இங்கே பட்டா வழங்கி கொஞ்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கல, கொஞ்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வசதிகள் கிடையாது. சில வீடுகளுக்கு ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. மொத்தத்துக்கு இங்கே இருக்கிற கிராமத்துக்கு கழிப்பறை வசதி மொத்தத்துக்கே இல்லை. பெண்கள் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இன்னொரு 11 வீடு அந்த பக்கம் அந்த ஆட்சியில் இருக்கும்போது கட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த ஊர் சேர்த்து 55 குடும்பம். நாங்கள் 55 குடும்பத்துக்கு இந்த 11 வீட்டுக்கு கரண்ட் வசதி இருக்குது, வீடு வசதி இருக்குது, ரோடு வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்களுக்கு வசதி கழிப்பறை பொம்பளை பிள்ளை ஒதுங்க வைக்க சுற்றி பட்டா இடம், கழிப்பறை பொம்பளை பிள்ளை ஒதுங்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறோம். அடுத்தது சுடுகாட்டு செய்ய இடம் எங்கிட்ட இல்லை. அதிலும் கழிவறை வசதி இல்லாததால் பெண்கள்தான் அதிக சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். திறந்த வெளியையே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில், குறிப்பாக இரவு நேரங்களில் அச்சத்துடனேயே இயற்கை உபாதைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் குளியலறை இல்லாததால் பிளக்ஸ் மற்றும் ஓலைகளால் மறைவிடம் அமைத்து அதையே இவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஒரு 11 வீடு நாங்கள் முன்னாடி இங்கே இருந்து இப்போ எங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 40 வீடு சேர்த்து இப்போ மொத்தம் நாங்கள் 55 வீடுக்காரங்க இங்கே இருக்கோம். நாங்கள் இங்கே எல்லா பிள்ளைங்களுக்கும் பாத்ரூம் வசதி கிடையாது. எல்லா பிள்ளைங்களுமே வெளியே தான் போய் ஒதுங்கும். கருவாக்காட்டு இந்த மாதிரி முள் காடு இந்த மாதிரி இடத்துல தான் போவோம். நாங்கள் அங்கே போய் ஒரு பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில வயசு பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் எங்களை பாதுகாப்புன்ற முறையில் எங்களுக்கு கழிப்பறை வசதி ஒன்றும் இல்லை. இதோடு மட்டுமே முடிந்துவிடவில்லை இவர்களின் இன்னல்கள். இந்த குடியிருப்புக்கென தனி மயானம் இல்லாததால் யாரேனும் உயிரிழந்தால் உடலை அடக்கம் செய்ய அண்டை கிராமங்களிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவலமும் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் உயிரிழந்த சிறுமியின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டதால் வருவாய்த்துறையினரிடம் முறையிட்ட பிறகே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு கிராமத்தில் அடக்கம் செய்ததாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அனைவருக்கும் வீடு, கழிவறை, குடிநீர், சாலை மற்றும் தனி மயானம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் 55 வீடு குடியிருந்து வந்திருக்கோம். 55 குடும்பம் இருக்குது. அங்கே வீடோட பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பாதி பாத்ரூம் கட்டலை. இப்போ பாத்ரூம் வசதி எங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இல்லை. காட்டு பக்கம் போகிறதுக்கு அங்கேயும் அந்த சைடு இருக்கிற ஆளுங்களும் ஆம்புலன்ஸுங்க வராங்க. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு பாத்ரூம் வசதியும் இந்த மயான கரையும் கொஞ்சம் உதவி செஞ்சிங்களா உங்களுக்கு ரொம்ப நன்றி. முகவரி இல்லாமல் அலைந்த வாழ்க்கைக்கு அரசு மனையிடம் வழங்கி முகவரியை உருவாக்கி இருந்தாலும் அந்த முகவரிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதே இந்த சர்க்கஸ் கலைஞர்களின் வேதனை. மக்களை மகிழ்விக்கும் இவர்களின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி மலர அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுப்பிரமணியன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.